போல் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. இறைவன் புகழை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் புகழை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். பரிசெலுத்திடவே பலனடைந்திடவே, பரிசெலுத்திடவே பலனடைந்திடவே, படித்த தேவ புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். காட்டுமாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாசம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். பாதை காட்டுமாயனாக இறைவன் அழைக்கின்றார், பாவம் நீக்கி பாசம் காட்ட தேவன் அழைக்கின்றார். அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, அன்பினாட்சியே அவரின் மாட்சியே, படித்த தேவன் புகழ் பரப்ப பணிந்து வாருங்கள். அழைக்கும் இறைவன் குரலை கேட்டு எழுந்து வாருங்கள், அனைத்தும் அவரின் சங்கமமாக விரைந்து வாருங்கள். உங்கள் கேடயமாகிய கடவுளே, கண்ணோக்கும் நீர் திருப்பொழிவு செய்தவரின் முகத்தை கனிவுடன் பாரும். ஏனெனில் வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, பொதுக்காலத்தின் 20ஆம் ஞாயிறு இன்று இத்திரு வழிபாட்டிலே இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த திருப்பலிப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக மாதா தொலைக்காட்சி வழியாக உலகம் முழுக்க இந்த திருப்பலியை இந்த ஊடகத்தின் வழியாக பார்க்கிற, கலந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு நம்பிக்கையாளர்களுக்காகவும் அவருடைய உடல் உள்ள ஆன்ம நலன்களுக்காகவும் அவருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த கல்வாரி பலி ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம். மேலும் இந்த திருப்பலியிலே அருண் பாலாஜி, ஷாம், ஜோசிகா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், குழந்தை ஷயானா, அர்ஷோ ஆரோக்கியமுடன் வாழ வேண்டி ஜெபிக்கிறார்கள். ஜெரால்டு, எமெல்டா குடும்பத்தார் நன்றி பலியாகவும், பிள்ளைகளுக்கு இறையாசிர் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். மோட்சையா, உதய தாரகை குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். வின்சென்ட், ஜெனிஃபர் குடும்பத்தார் நன்றி பலியாக ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஜோபின் சாவியோ குழந்தை தன்னுடைய 4வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். குழந்தைக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலன் வேண்டியும் இறையாசிர் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். பாபு, அனுஷியா குடும்பத்தார் நன்றி பலியாக உடைய மகன் வினோத்குமார் அவர்களுக்கு
திருமணம் விரைவில் நடைபெற வேண்டி ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறார்கள். மேத்யூ ஜேம்ஸ் உடல் நலம் பெற வேண்டி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மேலும் பிரியங்கா இவாஞ்சலின் அவருக்கு நல்ல வரன் அமைய வேண்டி இந்த கல்வாரி பலி ஒப்பு கொடுக்கிறார்கள். மேலும் இறையடி சேர்ந்த மரிய செல்வராஜ், சந்தானம், புவனா ராணி மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காகவும், திமூர்சியஸ் வல்காரிஸ் அவர் இறையடி சேர்ந்த 6வது ஆண்டை குடும்பத்தால் நினைவு கூறுவர் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், டிவி அந்தோனி, சூசை அன்னாள், ஜேசு பொன்பாண்டியன் ஆகிய மரித்த விசுவாசிகளின் ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்காக மற்றும் குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களின் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஜெபித்து கொடுக்கிறார்கள். தியோ ராஜன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காகவும், புத்த கிறிஸ்தவத்தில் வேதனைப்படுகிற மற்றும் யாரும் நினையாத அனைத்து ஆன்மாக்களின் ஆன்ம ஈடேற்றத்திற்காகவும் இந்த கல்வாரி பலி கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் வழியாக கடவுளின் இரக்கமும் பேரன்பும் எல்லோருக்கும் உரியது. அவர் படைத்த படைப்புகள் அனைத்திற்கும் உரியது. ஜாதி மத இன பேதம் இல்லாமல் கடவுளை நம்புகிற, அவரை உண்மையாய் நேசிக்கிற, அவருடைய பேரன்பில் பராமரிப்பில் நம்பிக்கை கொள்கிற எல்லோருக்கும் அவர் இரக்கம் காட்டுகிறார். அவர் பாதுகாக்கிறார், குணப்படுத்துகிறார், வழி நடத்துகிறார் என்ற உண்மையை உணர்ந்து கொள்ள இன்று நாம் அழைப்பு கொடுக்கிறோம். அப்படி கடவுள் நமக்கு மத்தியிலே பேதம் பாராமல் நம்மை நேசிக்கும் பொழுது நாமும் சகோதர சகோதரிகள் என்ற உணர்வோடு தந்தையாகிய கடவுளின் பிள்ளைகள், இயேசுவின் சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் என்கிற உளப்பாங்கோடு நாம் வாழ அருள் வேண்டி இந்த கல்வாரி பலி ஜெபித்து ஒப்பு கொடுப்போம். இந்த தெய்வீக பலியை நாம் தகுதியோடு கொண்டாட தடையாக இருக்கிற நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகளை ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடம் மனவருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்வேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னிகையான புனித மரியாதை, வான தூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களை நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத பேரின்ப வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக.
புகழ்கின்றோம் யாமும் மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை ஆட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் நல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகில் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவே. உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே. தந்தையின் வல பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவே. ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை அன்பு செய்வோர்க்கு கட்புலனாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களில் உமது அன்பின் நிறைவை பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்திலும் அனைத்திற்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளையும் கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். பிற இன மக்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். பிரிவு 56, இறை திரு வார்த்தைகள் 1 மற்றும் 6 முதல் 7. ஆண்டவர் கூறுவது இதுவே: நீதியை நிலைநாட்டுங்கள், நேர்மையை கடைப்பிடியுங்கள். நான் வழங்கும் விடுதலை அண்மையில் உள்ளது, நான் அளிக்கும் வெற்றி விரைவில் வெளிப்படும். ஆண்டவருக்கு திருப்பணி செய்வதற்கும் அவரது பெயர் மீது அன்பு கூறுவதற்கும் அவர் தம் ஊழியராய் இருப்பதற்கும் தங்களை ஆண்டவரோடு இணைத்து கொண்டு ஓய்வு நாளை தீட்டுப்படுத்தாது கடைபிடித்து தம் உடன்படிக்கையை உறுதியாய் பற்றி கொள்ளும் பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது: அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன். இறைவேண்டல் செய்யப்படும் என் இல்லத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறைமன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 67,
திருப்பாடல் வரிகள் 1, 2, 4, 5 மற்றும் 7. பல்லவி. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே எம்மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. உம் திருமுக ஒளியை எம்மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். பல்லவி. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். வேற்று நாட்டினர் அக்களித்த மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீர் மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர். உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீர். பல்லவி. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவார்களாக. கடவுள் நமக்கு ஆசி வழங்குவாராக. உலகின் கடையெல்லை வரை வாழ்வோர் அவருக்கு அஞ்சுவாராக. பல்லவி. கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்ந்து போற்றிடுவர். கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் ரோமேற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 13 15 மற்றும் 29 32 முடிய. சகோதரர் சகோதரிகளே, பிற இனத்தாராகிய உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு திருத்தூதராய் இருக்கும் நான் என் பணியை குறித்து பெருமை கொள்கிறேன். இதன் வழியாய் என் இனத்தாருள் பொறாமையை தூண்டிவிட்டு அவர்களுள் சிலரை ஏனும் மீட்க முடியும் என நம்புகிறேன். யூதர்கள் தள்ளப்பட்ட போதே உலகம் கடவுளோடு ஒப்புரவாகியது என்றால் அவர்கள் பெயரால் ஏற்றுக்கொள்ளப்படும் போது எப்படி இருக்கும்? இறந்தோர் உயிர் பெற்று எழுவர் என்று சொல்லலாம் அல்லவா? ஏனெனில் கடவுள் தாம் விடுத்த அழைப்பையும் கொடுத்த அருள் கொடைகளையும் திரும்ப பெற்றுக்கொள்வதில்லை. ஒரு காலத்தில் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள். இப்பொழுது அவர்கள் கீழ்ப்படியாமல் இருப்பதால் நீங்கள் கடவுளின் இரக்கத்தை பெற்றுக்கொண்டீர்கள். அதுபோல இக்காலத்தில் நீங்கள் இரக்கத்திற்கு உரியவர்களாக இருக்கிறீர்கள். அவர்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் விரைவில் இரக்கம் பெற்றுக் கொள்வார்கள். அதன் பொருட்டே இவ்வாறு நடந்திருக்கிறது. ஏனெனில் அனைவருக்கும் இரக்கம் காட்டுவதற்காகவே கடவுள் அனைவரையும் கீழ்ப்படியாமைக்கு உட்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இயேசு விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார். மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறை வார்த்தைகள் 21 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு தீர், சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார். அவற்றின் எல்லைப் பகுதியில் வாழ்ந்து வந்த கனானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து, ஐயா, தாவீதின் மகனே, எனக்கு இரங்கும், என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என்று கதறினார். ஆனால் இயேசு அவரிடம்,
ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை. சீடர்கள் அவரை அணுகி, நமக்கு பின்னால் கத்திக் கொண்டு வருகிறாரே, இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர். அவரோ மறுமொழியாக, இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் போன ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார். ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து, ஐயா, எனக்கு உதவியருளும் என்றார். அவர் மறுமொழியாக, பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். உடனே அப்பெண், ஆம் ஐயா, ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார். இயேசு மறுமொழியாக, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார். அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது. கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவுக்கும் பிரியமானவர்களே, இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு நம்பிக்கை ஆண்டு ஞாபகம் இருக்கிறது என்று தெரியவில்லை. நம்பிக்கை ஆண்டு ஞாபகம் இருக்கிறதா? 2012ஆம் ஆண்டு நம்பிக்கை ஆண்டாக நாம் கொண்டாடினோம். அது வத்திக்கான் சங்கம், 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் நினைவாக, அந்த 50ஆம் ஆண்டு நினைவாக 2012ஆம் ஆண்டு நாம் 2 முறை திருச்சபையின் வரலாற்றிலே நம்பிக்கை ஆண்டு கொண்டாடி இருக்கிறோம். திருத்தந்தை 16ஆம் ஆசீர்வாதப்பர் இந்த நம்பிக்கை ஆண்டு அறிவித்த பொழுது அதனுடைய அந்த லோகோ எப்படி இருந்தது என்று சொன்னால், ஒரு கப்பல் போன்ற அமைப்பில், கப்பலில் அதற்கு முன்பாக அந்த பாய்மரமானது திருச்சிலுவை, அந்த பாய்மரத்திலும் அந்த பாய் என்பது அந்த பாய்மரத்தினுடைய பாய் IHS என்று கிறிஸ்துவை குறிக்கிற அடையாளத்தோடு அமைக்கப்பட்டிருக்கும். அதன் கீழ் ஒரு அலை எழும்பியவாறு இருக்கும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், திருச்சபை என்பது ஒரு படகு போன்றது. அந்த திருச்சபை என்கிற அந்த படகு பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது பல நேரங்களில் அந்த படகு என்பது இயேசுவினுடைய அந்த பிரசன்னம் இருக்கிற படகாக, பல நேரங்கள் இயேசு தன் சீடர்களோடு பயணம் செய்கிறார். ஒரு முறை புயல் காற்று வீசுகிற பொழுது அவர்கள் அச்சத்தில் பயப்படுகிறார்கள். ஆனால் இயேசு உறங்கிக் கொண்டிருக்கிறார். எழுந்து காற்றையும் கடலையும் கடிந்து கொள்ளுகிற பொழுது அங்கே அமைதி உண்டாகிறது. பின்பு அவர் அவர்களுடைய நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்ளுகிறார். அதே போல கடந்த வார நற்செய்தியிலே சீடர்கள் படகிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இயேசு கடலில் நடந்து வருகிற போது பயப்படுகிறார்கள். அப்பொழுது படகிலிருந்து சீமோன் இறங்கி இயேசுவிடத்திலே நடந்து வர ஆசைப்படுகிறார். அப்படி வர அனுமதி கேட்கிறார். வா என்று இயேசு சொல்லுகிற பொழுது, அங்கே கடலில் நடக்குகிற பொழுது அவர் மூழ்கிறார். ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கேட்டுகிற பொழுது இயேசு அவரை உடனடியாக கை தூக்கி அவரை காப்பாற்றுகிறார். அப்பொழுது, நம்பிக்கை குன்றியவனை ஏன் ஐயம் கொண்டாய் என்று சொல்லி அவருடைய நம்பிக்கையின்மையை கடிந்து கொள்ளுகிறார். ஆக இந்த திருச்சபை என்பது ஒரு கடலிலே பயணம் செய்து கொண்டிருக்கிற ஒரு கப்பலை குறிப்பதாக, நமது நம்பிக்கையும் அப்படியாக திருச்சபையினுடைய பயணமாக இருக்கிறது என்பதை குறிக்கும் விதமாக அந்த லோகோ அமைந்திருக்கும். இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியிலே இயேசு தீர் சீதோன் பகுதிகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அங்கே ஒரு கனானிய பெண் வருகிறார். அந்த பெண் இயேசுவிடத்திலே உதவி கேட்கிறார். என்ன, தன் மகள் சுகமில்லாமல் இருக்கிறார், பேய் பிடித்தவளாக இருக்கிறார், அவளை குணப்படுத்த கேட்கிறார். அந்த தீர் சீதோன் பகுதி என்பது இஸ்ரேலுடைய கானான் தேசத்தினுடைய எல்லையில் அமைந்திருக்கிற பகுதி. ஆனாலும் இந்த பெண் ஒரு கனானிய பெண் தான், யூதர் அல்லாதவர். அவர் இயேசுவிடத்திலே கேட்கிற பொழுது இயேசு உதவுவதற்கு மனமில்லாதவள் போல் இருக்கிறார். காரணம், அவள் அங்கே யூதர் அல்லாதவராக இருப்பதனால் அவர் என்ன செய்கிறார், யோசிக்கிறார். இஸ்ரேல் அல்லாதவராக இருக்கிறால் அங்கே அவர் தயங்குகிறார். ஆனால் அவள் தொடர்ந்து இயேசுவிடத்தில் உதவி கேட்கிற பொழுது அவர் என்ன செய்கிறார்,
உதவி செய்கிறார். அந்த பெண்ணினுடைய நம்பிக்கை கண்டு இயேசு மலைத்து போகிறார். அம்மா, உமது நம்பிக்கை பெரிது என்று சொல்லி அவரை பாராட்டி நீர் விரும்பியபடி உமக்கு நிகழ்த்தும் என்று சொல்கிறார். உடனடியாக அந்த மகளுடைய நோய் நீங்கி அவள் சுகம் பெறுகிறார். நாம் இரு வகையான மனிதர்களை இயேசுடைய வாழ்க்கையில் கடந்து போகிற மனிதர்களை பார்க்கிறோம். ஒன்று, இயேசுவோடவே இருந்த சீடர்கள் பல நேரங்களில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள். பல நேரங்களில் இயேசு அவர்களைத்தான் கண்டித்து கொள்கிறார். ஒரு முறை அவரிடத்திலே ஒருவருக்கு சுகம் பெற ஒருவரை பேய் ஓட்ட கூட்டு வருகிறார்கள். ஆனால் அவர்களால் இயலவில்லை. ஏன் எங்களால் முடியவில்லை என்று சொல்லி சீடர்கள் கேட்கிற பொழுது அவர் என்ன சொல்கிறார்? உங்களுடைய நம்பிக்கையின்மைதான் காரணம் என்று சொல்கிறார். ஆக உடன் இருப்பவர்கள், கூட இருப்பவர்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது? நிறைவான நம்பிக்கையாக இல்லாமல் இருக்கிறது. ஆனால் யாரோ ஒரு பெண் இயேசுவை சந்திக்கவே முன்னதாக சந்திக்காத ஒரு பெண், ஆனால் இயேசுவை குறித்து அறிந்திருக்கிறாள். அப்பொழுது இயேசுவிடத்தில் கேட்கிற பொழுது அவளுடைய நம்பிக்கையை பார்த்த இயேசு, உன்னுடைய நம்பிக்கை பெரிது என்று சொல்லி அவளை பாராட்டி அவள் விருப்பப்படி அவள் விரும்பி கேட்ட அந்த ஒரு காரியத்தை செய்து கொடுக்கிறார். அன்பிற்கினியவர்களே, இந்த பெண் ஒரு கனானிய பெண் என்று நாம் அறிகிறோம், இஸ்ராயேல் அல்லாதவர். அதே போல இயேசு இந்த ஒரு பெண் மட்டுமல்ல, பல மனிதர்களை இயேசு, இஸ்ராயேல் அல்லாதவர்களை இயேசு தன் வாழ்விலே சந்திக்கிறார். மத்தேயு நற்செய்தி 8வது அதிகாரம் 5-13 வசனங்களிலே வாசிக்கிறோம். நூற்றுவ தலைவன் தன்னுடைய பணியால் சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி வந்து கேட்கிறார். நூற்றுவ தலைவன் அவரிடத்திலும் அவருடைய நம்பிக்கையை பார்த்து அவர் இயேசு என்ன செய்கிறார்? உதவுகிறார். அப்போ அவர் சொல்றாரு 8வது அதிகாரம் 10வது வசனத்துல, இஸ்ரேலர்களிடையே கூட நான் இத்தகைய விசுவாசத்தை கண்டதில்லை என்று சொல்லி. இஸ்ரேலர்களிடையே கூட அவர் ஒரு நூற்றுவ தலைவன், இஸ்ரேல் அல்லாதவர். அதே போல லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரம் 25 37 வசனங்களில் வாசிக்கிற பொழுது நல்ல சமாரியனை பற்றி இயேசு போதிக்கிறார், ஒரு ஊமை சொல்லுகிறார். அங்கே ஒருவன் அடிபட்டு கிடக்கிற பொழுது அவனுக்கு உதவ வேண்டியவர்களெல்லாம் விலகி போகிறார்கள். ஆனால் ஒரு சமாரியா பகுதியைச் சேர்ந்தவர், அவர் அரை யூதர் என்று அறியப்படுகிறார், யூதர் அல்லாதவர். அவர் என்ன செய்கிறார்? அந்த மனிதர் மேலு இரக்கம் கொள்ளுகிறார், அவருக்கு உதவுகிறார். அவரை கொண்டு போய் ஒரு இருப்பிடத்திலே வைத்து அவருக்கு தேவையான சிகிச்சைக்கு தேவையான பணத்தை கொடுத்து நான் திரும்ப வருகிற பொழுது மேற்கொண்டு எதுவும் செலவானால் நான் செய்கிறேன் என்று சொல்லி அந்த மனிதருக்கு இரக்கம் காட்டுகிறார். அதே போல ஞானத்தை பற்றி பேசுகிற பொழுது மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் 38-42 வசனங்களிலே இயேசு சேபா நாட்டு அரசை குறித்து பாராட்டுகிறார். அந்த அரசினுடைய ஞானத்தை குறித்து பாராட்டுகிறார். அதே போல நினிவே மக்கள் மறந்து நம்பி நற்செய்தியை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இஸ்ரேல் மக்கள் மனம் திரும்பவில்லை என்று சொல்லி அவர் மனம் வருந்துகிறார். நினிவே மக்களை பாராட்டி அவர் பேசுகிறார். இப்படி இயேசுனுடைய வாழ்க்கையிலே அவர் இஸ்ரேல் அல்லாதவர்களிடத்தில் அவர் அதிகமான நம்பிக்கை கண்டார். மத்தேயு நற்செய்தி 6வது அதிகாரத்திலே இயேசு தன் சொந்த ஊராகிய நசரேத்துக்கு போகிற பொழுது அங்கே அவர்களிடத்திலே நம்பிக்கையின்மை கண்டு அவர் என்ன செய்கிறார்? ஆச்சரியப்படுகிறார், வியப்புறுகிறார். அவர்கள் நம்பிக்கையை அற்று இருப்பதனால் அவர்களிடையே அவரால் என்ன செய்ய முடியவில்லை? பல அதிசயங்களை செய்ய முடியாமல் போகிறது. அப்போ அவர் யாரிடத்தில் வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை, அதனால் அவர்கள் பலனடையவில்லை. ஆனால் அவர் தேடி போகாத மக்கள் அவரை தேடி வந்தார்கள். அவரிடத்திலே அவர்கள் வைத்திருந்த அதீத நம்பிக்கையின் பயனாக அவர்கள் அவரை சாராதவர்கள் என்ற போதிலும் கூட என்ன செய்தார்கள்? பயனடைந்தார்கள், அவர்கள் நலன்களை பெற்றுக்கொண்டார்கள். அதுதான் இன்றைக்கு வாசிக்க கேட்ட 2வது வாசகத்திலே புனித பவுலடிகளார் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்தில் 11வது அதிகாரத்தில் அவர் என்ன செய்கிறார்? யூதர்களையும் யூதர் அல்லாதவர்களையும் அவர் ஒப்பிட்டு பேசுகிறார். அவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததினால் நீங்கள் பயனடைந்தீர்கள். அவர்கள் மறுத்த நற்செய்தி உங்களை தேடி வந்தது. நீங்கள் ஒரு காலத்தில் கீழ்ப்படியாமல் இருந்தீர்கள், ஆனால் இப்பொழுது கீழ்ப்படுகிறீர்கள்.
அவர்கள் இப்பொழுது கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள், ஆனால் அவர்களும் விரைவில் கீழ்ப்படிவார்கள் என்று சொல்லி யூதர்களை குறித்து சொல்லுகிறார். ஆகவே அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால், யூதர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதனால் இந்த உலகம் முழுவதுமாக நற்செய்தி கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் இந்த நற்செய்தி யூதர்களுக்கு மட்டுமானது அல்ல என்பதைத்தான் இயேசுனுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். இன்றைய முதல் வாசகம் எசேயா புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்ட முதல் வாசகம் அதுதான் சொல்லுகிறது. பிற இன மக்களை குறித்து ஆண்டவர் கூறுவது இதுவே. எசேயா புத்தகம் 56வது வசனத்தில் வாசிக்கிறோம், 6-7 வசனங்களில். அவர்களை நான் என் திருமலைக்கு அழைத்து வருவேன், இறைவேண்டல் செய்யப்படும் என் நிலத்தில் அவர்களை மகிழச் செய்வேன். அவர்கள் படைக்கும் எரிபலிகளும் மற்ற பலிகளும் என் பீடத்தின் மேல் ஏற்றுக்கொள்ளப்படும். ஏனெனில் என் இல்லம் மக்களினங்கள் அனைத்திற்கும் உரிய இறை மன்றாட்டின் வீடு என அழைக்கப்படும் என்று சொன்னார். ஆகவே ஆண்டவர் என்பவர் ஒரு குறிப்பிட்ட இனத்திற்கான ஆண்டவர் இறைவன் அல்ல, இறைவன் எல்லோருக்குமானவர். இஸ்ரேல் மக்களை தேர்ந்தெடுத்து அவர்களிடையே தன்னை வெளிப்படுத்தி அவர்கள் வழியாக அவர் வார்த்தையை இந்த உலகிற்கு வழங்கினாலும் கூட அவர் என்ன செய்தார்? எல்லோர் மக்களுக்குமா எல்லோரும் மீட்படைய வேண்டும் என்பதற்காகத்தான் தன் இரத்தத்தை சிந்தினார், தன் உயிரை பலியாக கொடுத்தார். அதனால்தான் இன்றைக்கு நாம் திருப்பாடல் 67 வாசிக்கிறோம், வேற்று நாட்டினர் அக்களித்து மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக, ஏனெனில் நீர் மக்களை நேர்மையுடன் ஆளுகின்றீர், உலகின் நாடுகளை வழி நடத்துகின்றீர். கடவுளே மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக, மக்கள் எல்லோரும் உம்மை போற்றுவார்களாக என்று சொல்கிறார். மக்கள் எல்லோரும் என்கிற பொழுது எல்லா மக்களையும் குறிக்கிறது. எல்லா நாட்டு, எல்லா சாதியை சேர்ந்த, எல்லா மதத்தை சார்ந்த, எல்லா பிரிவை சார்ந்த, எல்லா இனத்தை சார்ந்த மக்களையும் அது சேர்த்து வருகிறது. இந்த நாட்களிலே நாம் கிறிஸ்தவர்கள் என்கிற வகையில் நாம் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் கூட, ஒரு சில நாடுகளில் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறோம், ஒரு சில நாடுகளில் எண்ணிக்கை குறைவாக இருக்கிறோம். ஆனாலும் கூட இந்த நற்செய்தி எல்லோருக்குமானது. எப்படி இயேசு எல்லா மக்களையும் அரவணைத்து அன்பு செய்து வழி நடத்தினாரோ அதுபோல நாமும் எல்லோரையும் அரவணைத்து அன்பு செய்து வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். எந்த ஒரு பிரிவினையும் சொல்லி நாம் பிரித்து அழுவதோ பிரித்து பார்ப்பதோ கூடாது என்பதுதான் இந்த நாளில் நமக்கு விடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. ஆகவே இயேசு மீது கொண்டிருக்கிற இந்த நம்பிக்கை நம்மை இன்னும் அதிகமாக நம்பிக்கையில் ஆழப்படவும், இந்த நம்பிக்கையை நாம் மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளவும், அதனால் அனைவரும் இயேசு வழங்கிய மீட்பினை கண்டுகொள்ளவும் இந்த நாளிலே மன்றாடுவோம். அதற்காக உழைக்க, அதற்காக நாமும் தொடர்ந்து பணியாற்ற ஆண்டவருடைய அருள் வரங்களை வேண்டி கேட்போம். ஆமென். ஒன்றாய் வாழ்வோய் நம்புகிறேன், தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதனானார், கன்னி மரியிடம் பிறந்தவராய் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். சாதுவினாட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திருவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் எல்லாமல்ல தந்தையாகிய இறைவன் அவருடைய மக்களாகிய நாம் அனைவரும் அவர் திருமகன் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரில் கேட்கிற வரங்கள் அனைத்தையும் அருள இதோ நமக்காக காத்திருக்கிறார். அவரிடம் நம் தேவைகளை முழு மனதோடு மன்றாட்டுக்கள் வழியாக எடுத்துரைப்போம். காணாமல் போன ஆடுகளை தேடி வந்த தெய்வமே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியரை நிறைவாக ஆசீர்வதித்து உம் அன்பு பணியை திறம்பட ஆற்ற தேவையான உடல், உள்ள மற்றும் ஆன்ம நலனை தந்து காத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பேரிரக்கமுள்ள இறைவா, எம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களையும் உம் பாதம் தருகின்றோம். இவர்கள் வாழ்வில் ஏற்படும் எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் கனானிய பெண்ணை போல உம்மீது ஆழமான நம்பிக்கை கொண்டு பின்தொடர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருட்கொடைகளின் நாயகனே இறைவா, அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு எனும் உம் வார்த்தைகளுக்கு ஏற்ப எங்கள் குடும்பங்களில் இறை அழைத்தல் பெருகவும், இறை அழைத்தல் பெற்றவர்கள் உம் அருட்கொடையை பெற்று வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். பிற இனத்தவரை தேடி வந்த தெய்வமே இறைவா, பல்வேறு நாடுகளிலிருந்து அகதிகளாக புலம்பெயரும் மக்கள் பாதுகாக்கப்படவும், அன்றாட அடிப்படை தேவைகளை பெற்று மன நிறைவோடு வாழவும் வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நலன்களின் ஊற்றாகிய இறைவா, எம் நாட்டின் செல்வந்தர்கள் தன்னலமின்றி தாம் பெற்றுக்கொண்ட செல்வங்களை பிறரோடு பகிர்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சியொன்று என்பதை உணர்ந்து வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட குடும்ப தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, உம்மை இறைஞ்சி மன்றாடும் மக்களுக்கு உமது அருள் இரக்கம் துணை நிற்க வேண்டும் என வேண்டுகின்றோம். அதனால் உமது தூய ஆவியின் ஏவுதலின் வழியாக நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட வரங்கள் அனைத்தையும் உமது வல்லன்மையால் நிறைவாய் பெற்றுக்கொள்ள செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு வழியாக நானும் இணைகின்றேன். காணிக்கையே ஏற்றிடுவார், காணிக்கையே ஏற்றிடுவார். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வானம் காணும் ஒளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. மேகம் சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. நினைவில் என் வாழ்வை
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இணைந்து ஒப்பு கொடுக்கிற நம் ஆண்டவர் இயேசுவின் இந்த வாழ்வு தரும் பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக முடிச்சபையுங்கள். நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மாட்சிமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றருளும். அதனால் நீர் தந்தவற்றையே உமக்கு ஒப்பு கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலேதான். இந்த உடலோடு வாழ்க்கையில் உமது பரிவிரக்கத்தின் பயன்களை மட்டுமே நாங்கள் நாள்தோறும் அனுபவிப்பதோடன்றி இப்பொழுதே நிலை வாழ்வின் பிணையையும் கொண்டுள்ளோம். ஏனெனில் ஆண்டவரே, தூய ஆவியானவரின் முதற்கனிகளை பெற்றுள்ள நாங்கள் பாஸ்கா மறு நிகழ்வின் பயன் எங்களுக்கு என்றும் உண்டு என நம்புகின்றோம். அந்த தூய ஆவியானவர் வழியாகவே நீர் எம்பெருமான் இயேசுவை சாவினின்று உயிர்த்தெழச் செய்தீர். ஆகவே இறைவா, தூதர் முதன்மை தூதரோடும் அரியணை சூழ்வோர் ஆட்சி புரிவோர் மற்றும் வான்படைகளின் சேனைகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாகவும் திரு இரத்தமுமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து
தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எமது ஆலயத்தின் பாதுகாவலராம் புனித அந்தோனியார், இவ்வுலகில் மொக்குகந்தவராக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் என்றும் வாழும் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சிமையும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது பேரிரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், பலவீனங்கள், குற்றம், குறைகள், பிழைகள் அனைத்தையும் உமது பேரிரக்கத்தினால் மன்னித்து உமது திருவுளத்திற்கேற்ப எங்களுக்கு அமைதியை, ஒற்றுமையை, நல்வாழ்வை, உமக்குரிய நல்ல மனப்பாங்கை அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அருளும் உயிர்ப்பின் சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதியை அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடை. கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம்மை காத்து நித்திய நிலை வாழ்வளிப்பதாக. ஆமென். இன்றும் என்னோடு உறவாடவே, நீரின்றி ஒன்றில்லையே, இன்று நீதாமே என் எல்லையே. எழில் வாழும் என் இயேசுவே. நன்றி கூறி மன்றாடுவோமாக.
ஆண்டவரே, அருள் அடையாளங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவன்புடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை கொள்ள தகுதி பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சி வழியாக இத்திருப்பலியிலே பங்கேற்று ஜெபித்த அன்பு விசுவாச உறவுகளே, எங்கள் பங்கு தளத்தின் சார்பாக உங்களுக்கு அருளும் ஆசீரும் தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் பங்கு தளம் செங்கல்பட்டு மறை மாவட்டம் மேற்கு தாம்பரத்தில் அமைந்திருக்கிற கோடி அற்புதர் புனித அந்தோனியார் பங்கு தளம், மேற்கு தாம்பரம். எங்கள் பங்கு தளத்தின் சிறப்பு என்ன என்று சொன்னால், கோடி அற்புதர் புனித அந்தோனியாரின் முதல் நிலை திருப்பண்டமான அவருடைய எலும்பு திருப்பண்டமும், அழியா உடல் கொண்ட சிறுவர்கள் இளையோர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரிகையின் புனிதராக விளங்குகிற கார்லோ அக்விட்டிஸ் அவருடைய முதல் நிலை திருப்பண்டமான அவருடைய தலைமுடியின் திருப்பண்டமும் எங்கள் பங்கு தளத்தில் இருக்கிறது. எனவே எங்கள் பங்கு தளத்தில் உங்களுக்காக நாங்கள் சிறப்பாக ஜெபிக்கிறோம். தேடி வந்து அந்தோனி அருள் பெற விரும்புகிறவர்களும் இந்த திருத்தலத்தை ஆலயத்தை தேடி வந்து அருள் பெறலாம். ஆண்டவர்களோடு இருந்து கோடி அற்புதர் அந்தோனியாரின் வழியாக நிறை ஆசிரை உங்களுக்கு அருள்வாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இறை அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. நன்றி நன்றி